கருடா கட்டே குத்தி கல்லு கரடு உன் கண்ணுக்கு எது தெரியுதோ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா. கருட பகவான் பறந்து வரக்கூடிய நேரத்திலே சுரபி சிந்தா மணிக்கடல் ஒரு கடல், அதுல ஒரு சுரப்பாத்திரம் மட்டும் எழுந்து வருகிறது. சரி, கருட அந்த பெட்டி தூக்கி பகவான் முன்னால கொண்டு வைத்த உடனே என்னாச்சு? பகவான் பெட்டி திறந்து பார்த்தார். பாத்தியா? ஆமா. ஒரே பெட்டிக்குள்ள 2 அறை, ஒரு அறையில பெரிய அமுதல் யுகத்தில் பிறந்த வள்ளுவரும், இன்னொரு அறையில ஒரு பெண்ணு திருமகளும் இருக்கிறார். இதெல்லாம் பார்த்த சிவபெருமானியா சொல்லுகிறார், ஐயா வள்ளுவரே, ஒரே பெட்டியில் நீங்க 2 பேரும் இருக்கிறீங்களா? நீங்க யாரு? ஆண்டவா, உலகமெல்லாம் மனிதர் இடத்திலே இந்த பெண்ணு நானுமாக இந்த துறையோட்டிலே அவதாரம் செய்தோம். சரி, ஆகையினால் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வள்ளுவரே, அழிந்து போன உலகத்தை படைக்கணும், ஆகையினால இன்றில் இருந்து இவளை நீங்க மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரவாயில்ல. அப்படி என்ற பகவான் என்ன சொல்லியோ தெரியுமா? கருடனை அழைத்து சொன்னா, எப்பா கருடா, சாமி பார்க்கீடில் பள்ளி கொள்ளும் அழைத்து வாடா, அழைத்து வாடா, கருடை ஆழ்வார் கருடாழ்வார் கடலதிலே கடலதிலே கருடை ஆழ்வார் கடலதிலே கடலதிலே கருடா சுவாமி, பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனை அழைத்துமாறு சொன்னார். கருட பகவான் பறந்து வரக்கூடிய நேரத்தில் 5வது கடலாகி திருப்பார்கடலில் என் பெருமாள் எப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு? எப்படி? காலதுதால் வடக்காக, ஆமா, கதற முடியாதது தெற்காக, திசைகளை முகமாக, வெற்றி ஒரு பாம்பாக அறிந்தும் அறியாமல் தூங்குகின்றார் ஆதி பகவான். சரி, கருடன் பார்த்தார், கைதொட்டி எழுப்பினால் கலகமிடுவார், மெய்தொட்டி எழுப்பினால் விதனப்பட்டு விடுவார். அப்படி என்று சொல்லி பார்க்கடலில் சென்று சிறகாலி அந்த பார்க்கடல் தண்ணீரை கொடி வந்து பகவான் மேனியிலே தெளிக்கின்றார். அரிநெடுமால் மொழி திலகி, அரிநெடுமால் மொழி திலகி, அரிநெடுமால் மொழி திலகி, அச்சம் மேலே கை காட்டி, அச்சம் மேலே கை காட்டி, அரிநெடுமால் மொழி திலகி, அரிநெடுமால் மொழி திலகி, அரிநெடுமால் மொழி திலகி, அச்சமரே கை காட்டி, அச்சமரே கை காட்டி, பரலகாராய் பொழுதே பருவதில் கருடாழ்வார் கடலு பொங்கி வந்ததுண்டோ, கடலு பொங்கி வந்ததுண்டோ, கனக மாலை நடந்ததுண்டோ, அடலுலகம் 14, அடலுலகம் 14, அடலுலகம் 14, அடியழிந்து போனதுண்டோ, அடியழிந்து போனதுண்டோ, அடலுலகம் 14, அடலுலகம் 14, அடலுலகம் 14, அடியழிந்து போனதுண்டோ, அடியழிந்து போனதுண்டோ. கருடா சுவாமி, இவ்வளவு அவசரமாக பறந்து வந்திருக்கிறாயே, அங்கே கடல் பொங்கி வந்து விட்டதா? இல்லை ஐயா. கனகமலை நகர்ந்து விட்டதா? இல்லை ஆண்டவா. என்ன நடந்தது? காரணத்தை சொல்லு ஆண்டவா. காரணம் என்னவென்று எனக்கு சரிவர தெரியாது. ஆனால் தாங்களை அழைத்து வர முடியாது. தன்னுடைய அத்தா சிவபெருமா சொல்லி இருக்கிறார். கருடா, இங்கிருந்து அங்க வர வேண்டுமே, ஆனால் எனக்கு ஏறும் வாகனம் தான் இல்லையடா கருடாழ்வா, உமக்கேறும் வாகனமாய் ஓடியடிய நீங்கு வந்தேன், உமக்கேறும் வாகனமாய் ஓடியடிய நீங்கு வந்தேன், ஓடியடிய நீங்கு வந்தேன், ஓடியடிய நீங்கு வந்தேன். என்னுடைய குறுங்கழுத்தில் ஏறிக்கொள்ளும் பகவானே, ஒரு இறை
இறகில் அவரும் ஏற ஒரு இறகில் குடிபிடிக்க கருடானா இங்கிருந்து வர வேண்டுமே, ஆனால் ஏறி வாரதுக்கு வாகனம் இல்லையே, எப்படி வாரது? ஆண்டவா, தாங்களுடைய உத்தரவு கொடுத்தது என்று சொன்னால் நானே தாங்களுக்கு வாகனமாக வருகிறேன் சுவாமி. கருட வாகனத்தின் முதுகிலே பகவான் ஏறுகின்றார். ஒரு இறகு குடைபிடிக்க ஒரு இறகாலை வீசி நேர எங்க வருகின்றார்னா கைலாச மலையிலே வருகின்றார். வரும்போது பகவானும் பார்வதி ஒரு செந்தாமரை இலை மேல இருக்கிறாங்க. ஏதேது மை துணரே மை துணரே மை துணரே மேலே இருப்பதல்ல இருப்பதல்ல ஏதேது மை துணரே மை துணரே மை துணரே மேலே இருப்பதல்ல இருப்பதல்ல மாதுமைகள் வளப்பாக 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 நடனம் ஆடியதால் ஆடியதால் அந்த பரிவான கனபூமி 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 உலகம் எல்லாம் அழிந்து போச்சு அழிந்து போச்சு அல்ல பரிவான கனபூமி கனபூமி உலகம் எல்லாம் அழிந்து போச்சு அழிந்து போச்சு அழிந்து போன உலகம் ஆதரவாய் படைப்பதற்கு மந்திரகன் இடத்தில் சென்று ஒரு பிடி மண்ணு வாங்கி வர வேண்டும். அம்மா என்ன நடந்து விட்டது? நீங்க ரெண்டு பேரும் செந்தாமரை இலைக்கு மேல இருக்கிறீங்க. கருடா மைத்துனா, காரணத்தை சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா அத்தா வாங்க. அதாவது இந்த பார்வதியுடைய சொல்லை கேட்டு நான் நடனம் ஆடினேன். ஆமா, இவள் சும்மா இருக்க கூடாது. கையை கொட்டி கலகலம் என்று சிரித்து விட்டாள் பார்வதியானவள். சரி, இவள் சிரித்ததன் காரணத்தினால எங்கேயாக மங்கையானவள் பொங்கி உலகத்திலே விழுந்தாள். சரி, உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே ஜலப்புரளே ஆகிவிட்டது. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அழிந்த உலகத்தை படைக்க வேண்டும். அதற்காக வேண்டி மந்திரகனி பூமாதேவி இடத்துல சென்று ஒரு மண் வாங்கி வர வேண்டும். வார்த்தை கேட்ட உடனே கண்ணன் நினைக்கிறா எப்படி பாதாளோகம் போறதுன்னு சொல்லி கையில் கிடந்த கடையாளி மோதிரத்தை காட்டி போட்டா போற விழுந்த இடத்துல வேறொன்றி மேல ஒரு செந்தாமரை பூ வந்து பிரியுது. செந்தாமரை தண்டு வழியாக செல்ல வேண்டுமே என்று வேட்டுவாளினா சிறிய பூச்சியாக வடிவெடுத்து நேரம் மந்திரகனி இடத்துல வந்தாள். வருகிறார். பூமாதேவி கேட்டான்னா, என்னம்மா ஒரு நாள் வர மாட்டீங்கன்னு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த அழிந்து போன உலகத்தை படைக்க வேண்டும். அதற்காக உன்னுடைய கையினாலே ஒருபடி குங்குமம் மண் வாங்க வந்தேன். என்ற உடனே என்ன செய்தால் தெரியுமா? கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல், கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல், களவு செய்தார் ஒரு பிடிமல். ரெண்டு பீடி மண்ணும் கொண்டு நடுக்கடலில் வரபோது கண்ணி கொடுத்த மண் கருவுருவாய், கண்ணி கொடுத்த மண் கருவுருவாய், கண்ணி கொடுத்த மண் கருவுருவாய், களவு செய்த மண் கரைந்தோடே, களவு செய்த மண் கரைந்தோடே. மந்திரகண்ணி பூமாதேவி ஒருபிடி மண்ணை அள்ளி பகவான் கையில கொடுத்தார் பாத்தீங்களா? பகவான் நினைக்கிறா ஒருபிடி மண்ணால உலகத்தை படைக்க முடியுமா? முடியாதுல்ல. அவளுக்கு தெரியாமல இடது கையினால ஒருபிடி மண்ணை கையில அள்ளி கொண்டா. என்ன போயிட்டு வரேன்னு சொல்லி நடு கடல்ல வந்தா பாத்தீங்களா? வரக்கூடிய நேரத்தில் என்னாச்சு தெரியுமா? மந்திரகண்ணி கொடுத்த மண் கையில இருந்து அப்படியே உருவா வளருது. இடது கையில எடுத்த மண் அப்படியே கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சு. கொண்டு வந்த மண்ணதையும் ஒரு நாள் பங்கு வைத்தார். 4 பங்கு வைத்த போது நடுவில் உதித்திடும் கைலாசம். 4 பங்கு வைத்த போது நடுவில் உதித்திடும் கைலாசம். ஒரு பங்கு மலையாக